இட்லி உப்புமான்னு செஞ்சு போர் அடிக்குதுங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா பொரி அரிசி பொரி அரிசி கிடையாது, சாரி, பொரி. இது வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற வச்சிடணும். இது வந்து ட்ரெயின் வடிகட்டிடணும். அதுக்கு மேலே நான் வந்து லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு தேங்காய் துருவி போட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் நறுக்கி போட்டு வச்சுருக்கிறேன். இது பாசி பருப்பு நம்ம பாயாசத்துக்கு நான் வச்சுருக்கேன். இதிலேருந்து வெந்ததை வந்து எடுத்து இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு பிரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கருவேப்பிலை தாளித்து இந்த பச்சை மிளகாய் நான் இது பீஸ் பச்சை மிளகாய் பரவாயில்ல, இதை போட்டு தாளித்து இந்த உப்புமாவை எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் லெமன் லைட்டாக அரை லெமன் பிழிஞ்சு விட்ருணும். சூப்பராக நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். சைட் டிஷ் வந்து எதுனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதிலே புளிப்பு ஸ்பைஸ் எல்லாமே இருக்குது, போதும். மீதி உள்ள பாசிப்பருப்பை வந்து பாயாசமாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சொல்லப்போனால் இதுக்கு சேலட் சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். முட்டைக்கோசு, கேரட்டு, இது வேணால் சேலட்டு, லெமன் சேலட்டு